கையும் களவுமா கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது இந்த மாதிரி சிந்தாமணி முத்துட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம இந்த மாதிரி பணம் தரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பணத்தை அவங்க கொடுக்கல, ரோகிணிட்டே கேட்கறாங்க. இந்த மாதிரி இந்த படத்தை நீ தந்ததா, நீ இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா இந்த ஐடியா கொடுத்ததே நீ தான் அப்படின்ட்டு முத்துட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியுமே ரோகிணி பத்தினா பயந்துட்டு அந்த பணத்தை நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜ்ட்ட போய் கேட்கறாங்க. மனோஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஷோரூம்ல இருக்கிற அந்த கல்லாவில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கல்லால பணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதி கொடுத்துருப்பாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்க போற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக சில பொருட்கள் வாங்குறதுக்காக இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கவர்ல வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸ்ருதி ரவி அப்படின்ட்டு அந்த கவர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை தான் அப்படியே மனோஜ் தூக்கி ரோகிணிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே சிந்தாமணிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. சிந்தாமணி இந்த பணத்தை அப்படியே முத்துட்ட கொண்டு கொடுக்குறாங்க. முத்து அந்த கவர்ல இருக்கிற பேரை பாக்குறாரு. என்ன ஸ்ருதி ரவி அப்படின்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கால் பண்ணிட்டே, ரவி இந்த மாதிரி இன்னைக்கு நீ யாருக்காவது பணம் கொடுத்தியா அப்படின்னு கேட்கவே அவர் இல்லன்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதிட்ட கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஸ்ருதி பாத்தீங்கன்னா அம்மா மனோஜோட கடையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப தான் முத்துக்கு எல்லாமே புரிய வருது. அப்ப இந்த கேடித்தனத்தை பண்ணதுல இந்த பார்லர் அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டே மனோஜ் இந்த கவர் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன ரோகிணி இந்த கவர் எப்படி இவன்டா, இந்த கவரை நான் தானே இந்த மாதிரி காலையில உனக்கு பணத்தோட தந்தேன், இது எப்படி இவன்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முத்து அதை நான் சொல்றேன்டா, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணியை பார்த்துட்டு ஆனா பார்லரமா இந்த மாதிரி ஒரு சகலகலா கேடியை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, என்னமா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கிட்ட ரோகிணி ஐயோ என்னடா இப்படி மாட்டிக்கிட்டே இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற வரையும் பார்த்துட்டு இருக்காங்க.